இந்த அரசியல் கூட்டணி நகர்வுகளை வச்சு இந்த தலைவர்கள் வந்து நமக்கு நல்லது செய்வாங்களா, சொன்னதை செய்வாங்களா அப்படிங்கிறத நாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது நமக்கே தெரியும். இந்த எடப்பாடி பழனிசாமி வந்து போன எலெக்ஷனில் சொல்லியிருந்தார், பிஜேபியோடு இன்னும் ஒட்டு உறவு கிடையாது, கூட்டணி கிடையாது, இந்த டைம் போய் சேர்ந்துக்கிட்டார். அவர் போன எலெக்ஷனில் தான் நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்ம தலைவன் டிடிவி அவங்க கூட சேர்றதுக்கு தூக்கில் தொங்கலாம் அப்படின்னாரு. இப்போ அவர் தூக்கில் தொங்க மாட்டார். மானஸ்தன் யார், நம்ம கடம்பூர் மாணிக்கராஜா வெளியே வந்துட்டார். ஏன்டா அவங்க கூட சேர்ந்து நான் தூக்கில் தொங்க முடியாடா, கேட்பான்டா அப்படின்னு. ஏன்னா ஒன்றை கேட்டால் நீ தொங்க போகிறதில்ல, ஒன்று ஒன்றும் கேட்க போகிறதில்ல, அதனால் அப்படின்னு. இங்கே பாருங்கள், இவனுக்கெல்லாம் அடிச்சுக்கிடுவானுங்க, மீச்சிக்கிடுவானுங்க, அப்புறம் சேர்ந்துருவானுங்க. எல்லாம் வெளியே பேசுகிறது தான். மக்கள் முட்டாளாக இருக்கணும் இவனுங்களுக்கு, அவ்வளவுதான். இவனுங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு அறிவாளி.